நம்பர் 1. ஆமா, இவங்களோட விற்பனையில வந்து இப்போ 1 ஆயிடுச்சு, ஸ்டாக் 0 ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்டாக் இடத்துல நான் 1 ஆட் பண்ணேன், அது ஸ்கேன் பண்ணா 1 ஆயிடுச்சு. சரிங்களா? நீங்க கேமரா ஆன் பண்ணும்போது ஸ்டார்ட் ஸ்கேனிங் கொடுக்கும்போது லைட் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண வேண்டாம். லைட் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து அந்த பாக்கையில போட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? இது அக்கௌண்ட் டைம். ஸோ இவங்களோட சேல்ஸ் டீம் 1 ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் ஆப் ஃபங்க்ஷன் ஆகுது. சரிங்களா? எந்த இதுவுமே ஓகே சப்மிட் எதுவுமே கொடுக்க வேண்டாம். கேமரா ஆன் பண்றீங்க, ஸ்கேன் பண்ணா அதுவா அக்கௌண்ட் ஆயிக்கும். உங்களோட விற்பனையிலையும் ஸ்டாக்லையும் அக்கௌண்ட் ஆயிக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டாக் எக்ஸஸா கொடுத்தா பிரச்சனை இல்ல, கம்மியா கொடுக்க கூடாது. நமக்கும் ஒரு ஷேர் தான், எல்லாருமே நம்ம ஷேர் தான். ஸோ உங்க டவுட்ஸ் கேளுங்க, சின்ன சின்ன டவுட்ஸ் கேள்வி சொல்லுவாங்க. அது கரெக்ட். அந்த லைன்ல வந்து நாளையிலிருந்து எல்லாருமே ஸ்கேன் பண்ணுங்க. உங்க பாக்கெட்ல வந்து பார்த்தா பின்னாடி QR வருதாங்க என்ஷூர் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணுங்க. அந்த பாக்ஸ்ல ஒரு சில அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அது மாதிரி கொஞ்சம் பண்ணிங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ அடுத்த ஒரு செஷன் போகலாம். சார் ஒன்று கவனிச்சுக்கோங்க. அதாவது ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் வித்திருப்பீங்க, QR இருந்தாலும் வித்திருப்பீங்க. அந்த ஸ்டாக்ல வந்து நீங்க மேனுவலாவே போட்டுக்கலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், என் வித்த பாக்கெட் என்ன பண்ணு கலந்து இருக்கும், அதை வந்து நீங்க மேனுவலாவே போட்டுக்கோங்க. அதுக்குள்ள அமௌண்ட் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. தேங்க்யூ சார். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சந்தோஷமா போயிருக்கும் பார்த்தா பிடி பீரியட் தான். ஸோ நம்ம பிடி மாஸ்டர் ஒரு ரீசூப்பர் சார் வந்து அவர் ஊருக்காக ஒரு ஆக்டிவான ஒரு ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. லஞ்ச் டைம்ல ஒரு குட் லஞ்சுக்கு முன்னாடி இந்த செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஒரு ஜாலி பீரியட் மாதிரி ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் சார் வந்து சொல்லுவாரு அந்த கேம்ஸ் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி தருவாரு. இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா சீட் இருக்கும். அதில் வந்து ஒரு டாபிக் இருக்கும், ஒரு தலைப்பு. சரிங்களா? இப்போ எல்லாம் வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க பேச சரிங்களா? ஒரு டேபிள் 2 பேர் உட்காந்துருப்பீங்க, 3 பேர் உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த டேபிள் இருக்கிறவங்க யாருன்னா ஒருத்தர் இந்த சீட்டை எடுக்கணும். சரிங்களா? சீட் எடுத்துட்டு பிறகு அதில் படிச்சுட்டு திருப்பி வந்து மாற்றப்படும் கண்டிஷன். அந்த சீட்டில் என்ன டாபிக் கொடுத்துருக்கோ அதை உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? எங்கள் டாக்டர் வந்து பின்னாடி வச்சுருக்கீங்களோ இல்லை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியாது. சரிங்களா?